அடுத்த எழுத்து ஓ. அதற்கு என்ன பொருள்? ஆஃபர் ஹெல்ப், அதாவது உதவி செய். உதவி செய். மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது ஒரு நல்ல குணம், ஒரு சிறந்த குணம். ஒருவேளை அது சின்ன உதவியாக இருக்கலாம், பெரிய உதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற அந்த உதவி மற்றடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றும். ஆனால் உதவி செய்யும்போது கைமாறி கருதாமல் உதவி செய்வது சிறந்தது. ஏதோ உதவின்னு சொல்லும்போது பண உதவி மட்டும் செய்வது அல்ல, நம்முடைய அன்பான வார்த்தைகள், ஆறுதான வார்த்தைகளுக்குள்ள ஒருடைய வாழ்க்கையை மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அப்போ நாம் எப்படி உதவி செய்யணும், நம்முடைய உதவி எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. பார்த்தீங்களா? பிலிப்பியர் 2:4 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கொஞ்சம் கஷ்டமாகுது இல்லை? அதனால தான் புதிய மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, அதாவது உங்களுக்குரியவதில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயும் அக்கறை கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொன்னோம்னாக்கா, அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது அல்ல, மற்றவருடைய காரியங்களையும் கவனிக்க வேண்டும். இல்லை? அப்போ வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, நான் என் சுயநலமாக வாழக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது. நான் வாழ்கிற இந்த உலகத்தில் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். நான் என்னை பற்றியே செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற மற்றவருடைய காரியங்களை நான் கவனிக்க வேண்டும், ஆராய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சரியாக போதிக்கின்றது. இல்லை? ஆகவே தான் இயேசு வேதாகமத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. லூக்கா 10:25-37 வர வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரு நியாயஸ்தானத்தில் வரான். அவன் யாரு? வேதத்தை கற்றறிந்தவன், வேதத்தை போதிக்கிறவன், வேதத்தின்படி அவன் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறவன். ஆனால் அதன்படி வாழாதவன், அவன் தான் நியாயசாஸ்திரி, லாயர்னு இப்போ சொல்லுவாங்க. லாயர்னு சொல்கிறாங்க இல்லையா? அவன் தான். அவன் ஒரு நாள் இயேசுக்கிட்ட வந்து அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதாவது நான் எட்டர்னல் லைஃப், நான் சாவாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்குறான். அப்போது ஏசு அவங்ககிட்ட சொல்கிறார், நியாயப்பிரமாணம் தெரியுமா, கற்பனை தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் ஏசு சொல்கிறார், ஒரு கட்டளை சொல்கிறாரப்பா, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாய்கள் சொல்லப்பட்டுக்கிறது. 2வது கற்பனைன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் சொல்லப்பட்டுக்கிறதேன்னு சொன்னார். அவன் சொன்னான், ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஆண்டவரே, ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிறான். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு காட்டிக்கு என்ன பண்ணுறான்? இயேசு பார்த்து கேட்குறான், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க ரைட்டு, எனக்கு பிறன் யார்? பிறனத்தில் அன்பு கூறணும் சொன்னீங்கல்ல, அந்த பிறன் எனக்கு யாரு அப்படின்னு கேட்குறான். பாருங்க, எவ்வளோ அறிவாளியாக கேட்குறான் பாருங்க. இல்லை? இயேசு அவனுக்கு ஒரு அறிவை புகட்டுகிறான். அவன் சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் பொறு, ஒருத்தன் வந்துட்டுக்கிறாரும்பா, நான் ஒரு சமாரியன் வந்துட்டுக்கிறான். போகும்போது அவனை என்ன பண்ணுறாங்க? வழியில் கல்லர்கள் என்ன பண்ணுறாங்க? திருடவனை அடித்து அவனை குற்றூராக விட்டு போகிறான். அவங்ககிட்ட இதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அவன் பார்த்தா அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவன் உக்காந்துக்கிறான், படுத்துனுக்கிறான்பா. அந்த வழியாக ஒரு ஆசாரியை வருவான். ஆசாரி யார்? போதகர், பாஸ்டர். அவர் வராரு, பார்க்குறாரு, ஐயோ இவனை தொட்டால் நமக்கு தீட்டாயிடும், நான் வந்து சர்ச்சுக்கு ஆராதனை நடத்த போகிறேன்னு, ஐயோ நான் தீட்டாயிடுவேன், அவன் பக்கமாக விலகி போகிறான். இன்னொருத்தர் லேவியம் வரான்,
அவன் யார்? டீக்கனு. ஐயோ, நானும் சர்ச்சுக்கு போகிறேன்னு, ஆலயத்துக்கு போகிறேன்னு, இவனை தொட்டா எனக்கு தீட்டாயிடுமே அப்படின்னு அவனும் விலைக்கு போகிறான். கட்சியில் ஒரு சமாரியன் வரான். அவனுடைய வாகனத்தில் வரான். என்ன செய்கிறான்? அவன் கழுதை மேலே வரான். அவனை பார்க்குறான். மற்ற 2 பேரும் பார்த்துவன் விலகி போயிட்டான். ஆனால் இவன் பார்க்குறான், இறங்குறான், கிட்ட போகிறான். அவன் காயங்களை கட்டுறான். தான் கொண்டு வந்த எண்ணெயால், திராட்சை செடி ரசத்தினால அவன் காயங்களை கட்டுறான். அவன் காயங்களை துடைக்கிறான். அதோடு விட்டு இல்லை, அவனை என்ன செய்கிறான்? சொந்த வாகனமாக அந்த கழுது மேலே உட்கார வச்சு சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான். அங்கே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. எல்லா செலவை இவனே பில் கட்டுறான். ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டருக்கு எல்லாத்தையும் இவனே செய்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் கூட இருந்து கவனிச்சிக்கிறான். அப்புறம் என்ன செய்கிறான்? அந்த சத்திரக்காரனை பார்த்து சொல்கிறான், அப்பா இவனை பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா ட்ரீட்மெண்ட்டு கொடு, இன்னும் எதையும் அதிகமாக செலவானாக்கா நான் போய் திரும்பி வந்து உனக்கு கொடுத்துட்றேன், ஒன்றை கவலைப்படாத அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார். அப்போ அவனை பார்த்து சொல்கிறார் இயேசு, எப்பா இப்படியெல்லாம் இந்த 2 பேர் இப்படி போயிட்டான், 3ஆவது இப்படி செய்தான், இவனில் யார்ப்பா பிறன்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவன் நியாயசாஸ்திரி இல்லை, ரொம்ப படிச்சும் இல்லை, புத்திசாலி இல்லை. அதனால் புத்திசாலியாக பதில் சொல்கிறா பாருங்க இயேசுவுக்கு. அவனுக்கு இறங்கினவனே. ஏன் சமாரியன்னு சொன்ன அவன் வாயில் முத்து கொட்டிடுமா என்ன? கொட்டிடுமா என்ன? ஏன் சமாரியா தீண்டத்தகாதவன், சமாரியா வெறுக்கத்தக்கவன், சமாரியா தள்ளப்பட்டவன், அவனுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் இவன் ஒரு நியாயசாஸ்திரி, கற்பனைகளை கற்றுக் கொடுக்குறவன், அன்பா இரு சொல்றவன். ஆனால் அன்பா இவன் நடக்க மாட்டேன்றான். புறன் யாருன்னு கேட்டா அந்த நல்ல சமாரியன் சொல்ல வேண்டியதானே, அதை சொல்ல மாட்டேன்றான். என்ன சொல்றான்? அவனுக்கு இறங்கினவனே. எவ்வளோ ஒரு மோசமான மனுஷனாக இருப்பான் பாருங்க. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியுங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் பண்றேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் செய்யறேங்க. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? சுயநலமா இருக்கிறேன். என்னால் யாருக்கு எந்த பைசா கூட பிரயோஜனம் இல்லைங்க. நான் உண்டு, யான் உண்டு, எனக்கு எதுக்குங்க அதை வீண் வம்பெல்லாம்? இது வல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. 2018 வருஷம் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் பயங்கரமான வெள்ளம், சூறாவளி, புயல், கனமழை, ஒரு பெரிய அழிவு அந்த மாநிலத்தில் உண்டாச்சு. நமக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பேப்பரில். பயங்கரமான சேதம் அந்த கேரளா மாநிலத்தில் ஏற்பட்டது. அப்போது அதை சரி செய்வதற்காக இராணுவெல்லாம் போச்சு, பேரிடர் குழுவினர் போனாங்க, நிறைய அரசாங்க அதிகாரிங்க போய் உதவி செய்தாங்க, தன்னார்வர்கள் எல்லாம் போய் உதவி செய்தாங்க. எல்லாரும் போய் அந்த இடத்துல மக்களுக்கு உதவி செய்து, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி செய்து எல்லாவற்றையும் அவங்க செய்தாங்க. ஆனால் அந்த மீட்பு பணியில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து சென்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் பேர் கண்ணன் கோபிநாத். அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேருந்து அவர் நிவாரண தொகை, நிவாரண பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு போகிறாரு. அங்கே போய் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு தம்மட்டாட்சியில் அங்கே போகிறாரு. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை கொடுக்குறாரு, நிவாரண பொருட்கள் கொடுக்குறாரு. அவரே தனியாக அந்த இடத்துல 8 நாட்கள் தங்கியிருந்து அந்த மக்களுக்கு தன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் அவர் செய்து முடித்தார். கடைசி வரைக்கும் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று அவர் காட்டி கொள்ளவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது, எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. இந்தியா முழுவதும் இருந்து அவருக்கு ஏராளமான பாராட்டுக்கள் வந்தது. ஏங்க, ஒரு அரசாங்க அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி ஏன் இப்படி நடக்கணும், ஏன் இப்படி செய்யணும்? ஒரு மனதுருக்கம், பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவருடைய உள்ளம் உடைந்தது.
எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்னால் முடிந்த உதவி நான் செய்ய வேண்டும். என் பதவி எனக்கு முக்கியம் இல்லை, என் அந்தஸ்து எனக்கு முக்கியம் இல்லை, மக்களுடைய நலன் எனக்கு முக்கியம், அவர்களுக்கு தேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சொல்லி அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கடைசி வரைக்கும் அவர் செய்தார். இல்லை, இதுதாங்க உதவி, மற்றவர்களுக்கு செய்கிற உதவி இதுதான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இதைத்தான் செய்தாருங்க. கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் மக்களுக்கு உதவி செய்தார். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவே இல்லை. சகைவை தேடி வந்தான், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தார், அவளுக்கு அவர் உதவி செய்தார். பிறவில குருடனாய் இருந்த பர்திமேயு இயேசுவை தேடி வந்தார், அவனுக்கு இயேசு உதவி செய்தார், கண்களில் பார்வை கொடுத்தார். குஷ்டரோகிகள் 10 பேர் அவரை தேடி வந்தார்கள், இயேசு அவளை தொட்டு உதவி செய்து சுகமாக்கி அனுப்பினார். திரளான மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், சோர்ந்து போயிருந்தார்கள். இயேசு அவர்களை வெறுமையை அனுப்பவில்லை, அவர்களை போஷித்து உதவி செய்து அனுப்பினார். அதுதாங்க இயேசு கிறிஸ்துவுடைய பண்பு. அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். சில நேரங்களில் நாம் செய்கிற சிறு உதவி கூட என்ன செய்ய தெரியுமா, கடவுளுடைய அன்பை அவங்களுக்கு விளங்க செய்யும். அதை நம்ம மறக்கக்கூடாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த சிறு உதவி தான் நான் செய்கிறேன், ஆனால் அவங்க சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, கவனிச்சிருப்பீங்க, ஐயா நீங்கள் இப்படி செய்தது எனக்கு கடவுளே செய்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. உதவி செய்யுங்கள், ஒரு நாள் அது கடவுளின் உதவியாக இன்னொருவரை சென்றடையும். அது உண்மை தானே. ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அது என்ன செய்கிறதுனாக்கா, கடவுளுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவதாக அது அவர்களுக்கு காட்டுகிறது. ஆகவேதான் சொல்லப்போ, ஹெல்ப் 1% டுடே அண்ட் யூ மே சேஞ்ச் எ லைஃப் டுமாரோ. இன்றைக்கு நாம் செய்கிற ஒரு உதவி அடுத்த நாள் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு ஒரே நோக்கம் என்ன? சுயநலமாய் நாம் இருக்கக்கூடாது, சுயநலமாய் வாழக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது நம்மை வைத்திருக்கிறார். ஆஃபர் ஹெல்ப் டு அதர்ஸ், ஆஃபர் ஹெல்ப் டு அதர்ஸ். உதவி செய்வோம், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்.